கார்த்திக், தினேஷ், உங்க 2 பேர்கிட்டயும் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொல்ல போறது அவசரப்படாம நல்லா யோசிச்சு கேளுங்க. இது நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பற்றிய விஷயம். என்னப்பா சொல்லுங்க. நீங்க இவ்ளோ சீரியஸா பேசுறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏதாச்சும் பிரச்சனையா? எனக்கு வயசாகிக்கிட்டே வருது. உடம்பும் முன்ன மாதிரி இல்ல. நான் இருக்கும்போதே சொத்தை பங்கு போட்டு வச்சிடணும்னு நினைக்கிறேன். அதனால எதிர்காலத்துல யாருக்கும் பிரச்சனை வராது. நான் இருக்கும்போதே எல்லாத்தையும் தெளிவா முடிச்சிட்டா நாளைக்கு நீங்க யாரும் ஒருத்தர் குறை சொல்லிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பா, இப்போவே இதெல்லாம் எதுக்கு? நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க இப்படி பேசுறதே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க எங்களை விட்டு போக போற மாதிரி பேசாதீங்கப்பா. ஆமாப்பா, புவனாவும் கல்யாணியும் நல்லா சேர்ந்துதான் இருக்காங்க. ஏன் இப்போவே பங்கு போடணும்? நம்ம குடும்பத்துல இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே. எல்லாரும் ஒற்றுமையா தானே இருக்கும். இன்னைக்கு நீங்க 2 பேரும் இப்படிதான் பேசுவீங்க. ஆனா நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நான் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் நீங்க சண்டை போட்டுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்போவே சரியா பங்கு போட்டுடுவோம். சொத்து விஷயத்துல ஒரு சின்ன குழப்பம் வந்தாலே அது பெரிய பிரிவினையா மாறிடும். அந்த நிலைமை நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாது. உங்க இஷ்டம்ப்பா. நீங்க எப்படி சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க எங்களுக்காக தான் யோசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னா நீங்க சொல்றபடியே பண்ணலாம். நல்லது. நாளைக்கு பஞ்சாயத்துக்காரங்களை வர சொல்றேன். எல்லாரும் முன்னாடியே பங்க முடிச்சிடுவோம். கவிதாவுக்கும் சொல்லுங்க, வர சொல்லுங்க. அவளுக்கும் இந்த குடும்பத்துல உரிமை இருக்கு. அவளையும் விட்டுட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. நான் அக்காவுக்கு ஃபோன் பண்றேன்ப்பா. நாளைக்கு அவங்க கண்டிப்பா வருவாங்க. நம்ம குடும்பத்துல எல்லாரும் முன்னாடியே இந்த விஷயம் தெளிவா முடிஞ்சிடட்டும். அக்கா, நாளைக்கு நீ வீட்டுக்கு வரணும். அப்பா சொத்து பங்கு போட போறாரு. பஞ்சாயத்துக்காரங்க வராங்க. எல்லாரும் முன்னாடி இருக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. அதனால நீ கண்டிப்பா வரணும். தினேஷ், எனக்கு நாளைக்கு வரத்துக்கு கஷ்டமா இருக்குடா. வேலை இருக்கு. சுரேஷ் ஊருக்கு போயிருக்காரு. அவரும் இல்லாத நேரத்துல நான் எப்படி உடனே கிளம்பி வரதுன்னு தெரியலையே. அக்கா, நீ வர்றது ரொம்ப முக்கியம். பஞ்சாயத்து முடிவு தான் இறுதி முடிவு. நீ வராம இருந்தா நல்லா இருக்காது. நாளைக்கு என்ன முடிவு எடுக்கறாங்கன்னு நீயும் நேர்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். இது நம்ம குடும்பத்தோட முக்கியமான விஷயம். சரி தினேஷ், நான் வரேன். கொஞ்ச நேரம் லேட் ஆகும், அவ்வளவுதான். எப்படியாச்சும் வேலையை முடிச்சிட்டு கிளம்பி வந்துடுறேன். அப்பா கிட்ட நான் வரேன்னு சொல்லிடு. புவனாவும் கல்யாணியும் சமையலறையில மறுநாள் வரவங்களுக்கான ஏற்பாடுகள் பற்றி பேசிக்கிறாங்க. கல்யாணி, நாளைக்கு நிறைய பேர் வராங்க. இன்னைக்கே இட்லி மாவு ஆட்டி வச்சிடலாம். காலையில நேரம் மிச்சமாகும். இல்லனா எல்லாரும் வர நேரத்துல நாம சமையல் அறையிலேயே மாட்டிக்கிட்டு இருப்போம். ஆமாக்கா, சாம்பார் சட்னி எல்லாம் இன்னைக்கே பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு காலையில அவசரமா இருக்காது. விருந்தாளிகள் வந்ததும் நாமளும் அவங்களோட உட்கார்ந்து பேச முடியும். சரி, நான் காய்கறி நறுக்குறேன். நீ மாவை ஆட்ட வச்சிடு. வேலையை பிரிச்சுக்கிட்டா சீக்கிரமா முடிஞ்சிடும். நாளைக்கு யாரும் எதுவும் குறை சொல்லாத அளவுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணிடலாம். அக்கா, ஒரு விஷயம். நாளைக்கு எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு தெரியலையே. பஞ்சாயத்துக்காரங்க எத்தனை பேர் வருவாங்க? எண்ணிக்கை தெரியாம அதிகமா சமைச்சாலும் வீணாயிடும். கம்மியா சமைச்சாலும் சங்கடமாயிடும். மாமா சொன்னாரு 5 பேர் வருவாங்கன்னு. அத்தான், மாமா, அவங்க பசங்க, நாம எல்லாரும் சேர்ந்து 10 பேர் இருப்போம். அதுக்கு மேல யாராச்சும் வந்தாலும் கொஞ்சம் சேர்த்து சமைச்சுக்கலாம். சாப்பாடு குறையாம பாத்துக்கலாம். சரி, அந்த மாதிரியே ஏற்பாடு பண்ணுவோம். கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும். நாளைக்கு எந்த குறையும் வரக்கூடாது. மாமா, நாளைக்கு காலைக்கு இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வேற ஏதாச்சும் வேணுமா? வரவங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிடணும்னு நினைச்சுதான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஐயோ கண்ணு, பெரியவங்கெல்லாம் வர்றாங்க. இட்லியே போதும். எதுக்கு இவ்வளவு பண்ணணும்? மதியத்துக்கு ஏதாச்சும் சிம்பிளா செஞ்சுடுங்க. சாயங்காலத்துக்குள்ள எல்லாரும் போயிடுவாங்க. நீங்க தேவையில்லாம கஷ்டப்பட வேண்டாம். அப்பா, இது ஒரு விசேஷம் மாதிரி இல்லையா? இவங்க கஷ்டப்பட்டு ஏதாச்சும் புதுசா செஞ்சா நல்லா இருக்குமே. இவ்வளவு முக்கியமான நாள். வீட்டுக்கு வர்றவங்கள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லா உபசரிக்கணும்னு நினைக்கிறேன். உங்க இஷ்டம் பிள்ளைங்களா, எப்படி வேணும்னாலும் பண்ணுங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். மறுநாள் காலை வீட்ல பஞ்சாயத்து கூடியிருக்கு. செல்வராஜ் ஆவணங்களோட உட்கார்ந்திருக்காரு. செல்வராஜ், நீ எப்படி பங்கு போடணும்னு நினைக்கிற? உன் மனசுல ஏற்கனவே ஏதாச்சும் முடிவு இருக்கா? எல்லாருக்கும் தெளிவா இருக்கிற மாதிரி சொல்லு. என்கிட்ட 3 வீடு இருக்கு. ஒரு வீடு எனக்கு, 2 வீடு 2 பையன்களுக்கும் சமமா. கடையையும் 2 பேருக்கும் சரிபாதியா பிரிச்சிடலாம். நான் இருக்கிற வரைக்கும் என்னோட வீடு என்கிட்ட இருக்கட்டும். நான் இல்லாததுக்கு அப்புறம் அதையும் அவங்க பாத்துக்கிட்டோம். நல்லது. ஆனா ஒரு நிமிஷம், கவிதாவை பற்றி என்ன நினைக்கிற? அவளுக்கும் இந்த சொத்துல உரிமை இருக்கா இல்லையா என்பதை அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவ மனசுல என்ன இருக்குன்னு நாம யூகிக்க கூடாது.
கவிதாவுக்கு கல்யாணத்துல நிறைய செலவு பண்ணியிருக்கேன். நல்ல வீட்டுக்கே வாக்கப்பட்டு போயிருக்கா. அவளுக்கு இதுல பங்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது. அவளையே கேட்போம். அவ என்ன நினைக்கிறாளோ அதுதான் முக்கியம். கார்த்திக், தினேஷ், நீங்க 2 பேரும் இந்த முடிவுல சம்மதமா? நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் கேட்கிறேன். இப்போ உங்க மனசுல இருக்கிறதை வெளிப்படையா சொல்லுங்க. அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் சரி. அவர் எப்பவும் நம்ம நல்லதுக்காகத்தான் முடிவெடுப்பாரு. அவரோட முடிவுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கும் சம்மதம்தான். அப்பா நியாயமா எது இருக்கும்னு நினைக்கிறாரோ அதையே நாங்க ஏத்துக்கிறோம். அக்காவுக்கும் நல்லதுதான் நடக்கணும். கவிதா அப்போ வந்து சேர்றா. வணக்கம் மாமா. வணக்கம் அப்பா. நான் லேட்டா வந்துட்டேனா? வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. எப்படியாச்சும் வந்துடணும்னு கிளம்பி வந்தேன். முக்கியமான விஷயம்னு தினேஷ் சொன்னதும் வராம இருக்க முடியல. வா கண்ணு, நாங்க பங்க பத்தி பேசிட்டு இருந்தோம். உனக்கு ஏதாச்சும் வேணும்னு நினைக்கிறியா? நீயும் இந்த குடும்பத்தோட ஒரு பிள்ளைதான். உன் மனசுல என்ன இருக்குன்னு நீயே சொல்லு. அப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க கல்யாணத்துல எனக்கு நிறைய கொடுத்திருக்கீங்க. இந்த சொத்து என் அண்ணன் தம்பிக்கு தான் சொந்தம். நான் ஏன் அதுல பங்கு கேட்கணும்? அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு அதுவே போதும். நல்ல மனசுக்கார பொண்ணு. கார்த்திக், தினேஷ், உங்க அக்காவை பார்த்து கத்துக்கோங்க. சொத்து மேல ஆசை இல்லாம குடும்பம் மேல பாசம் வைக்கிற மனசு எல்லாருக்கும் வராது. இப்படிப்பட்ட அக்கா கிடைச்சது உங்க அதிர்ஷ்டம். எல்லாரும் கவிதாவை பாராட்டுறாங்க. பத்திரங்கள்ல கையெழுத்து போட்டு முடியுது. சரி, இப்போ எல்லாம் முடிஞ்சுது. கவிதா, ஒவ்வொரு மாசமும் உன் பேர்ல 2000 ரூபாய் எடுத்து வைக்க சொல்றேன். நீ வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது அதை எடுத்துக்கோ. உனக்கு எப்போ தேவையோ அப்போ அது உனக்கு உதவும். வேண்டாம் அப்பா, அதுக்கெல்லாம் தேவையில்ல. நீங்க ஏற்கனவே எனக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க. இப்பவும் எதையாச்சும் என் பேர்ல சேமிச்சு வைக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தேவையான நேரத்துல அந்த பணம் இருக்கட்டும். வேணும் கண்ணு, அது என் அன்பு. நீ வாங்கிக்க வேண்டியதுதான். நீ கேட்காம இருந்தாலும் ஒரு அப்பாவா நான் செய்ய வேண்டியதை செய்யணும். அந்த பணத்தை நீ மறுக்க கூடாது. கல்யாணி, ஒரு விஷயம் தெரியுமா? கவிதா அக்காவுக்கு எவ்வளவு கவனிப்பு பாரு. மாசம் மாசம் பணம் வேற தனியா எடுத்து வைக்க சொல்றாரு மாமா. நமக்கு கூட இவ்வளவு அக்கறையா எதுவும் செய்யாதவரு அவரோட பொண்ணுக்காக மட்டும் இப்படி செய்யறாரேன்னு ஆச்சரியமா இருக்கு. ஆமா அக்கா, நமக்கு எங்க இருந்து கிடைக்கும் அப்படி ஒரு அன்பு? நம்ம பிறந்த வீட்ல இருந்து கூட எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. நம்ம அம்மா அப்பா கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரியும். ஆனா நம்ம மேல கொஞ்சம் கூட அக்கறை காட்ட மாட்டேங்கிறாங்களேன்னு நினைச்சா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. விடு கல்யாணி, என்ன பண்றது? அது அவங்க வீட்டு விஷயம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நமக்கு கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். கல்யாணி தன் அம்மாவுக்கு போன் போடுறா. அப்போ அவளோட அண்ணன் அந்த போன்ல பேசுறாரு. அம்மா, இன்னைக்கு பங்கு எல்லாம் முடிஞ்சது. எல்லாரும் முன்னாடியும் பத்திரத்துல கையெழுத்தும் போட்டுட்டாங்க. அப்பா சொன்னபடியே எல்லாம் சரியா முடிஞ்சிடுச்சு. என்ன கல்யாணி, எப்படி பங்கு போட்டாங்க? உனக்கும் அக்காவுக்கும் எல்லாச்சும் கிடைச்சதா? இல்ல எல்லாத்தையும் பையன்களுக்கே கொடுத்துட்டாங்களா? அண்ணா, எல்லாம் சரியா நடந்துச்சு. ஆனா அக்காவுக்கு மாசம் மாசம் பணம் தனியா வைக்க சொல்லிட்டாரு மாமா. அவங்களுக்கு எந்த பங்கும் வேண்டாம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா மாமா அதை ஏத்துக்காம இது தன்னோட அன்புன்னு சொல்லி பணம் கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. கல்யாணி, நீ ஜாக்கிரதையா இரு. இன்னைக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்றாங்களே, நாளைக்கு அவங்க மனசு மாறும், பார்த்துக்கோ. இப்போ எதுவும் கேட்காம இருந்தாலும் அந்த பணம் தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிச்சா நாளைக்கு இன்னும் அதிகமாக ஆசைப்படலாம். குடும்பத்தில் சொத்து விஷயம் வந்தா யாரையும் முழுசா நம்ப முடியாது. அண்ணா சொல்றது சரியா இருக்குமோ? கவிதா அக்கா உண்மையிலேயே அப்படிப்பட்டவங்களா? இல்ல நாம தான் அவங்களை சந்தேகப்படுறோமா? ஆனா மாமா அவங்களுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாரே ஏ? சில வாரங்கள் பழித்து புவனாவோட அம்மா மீனாட்சி வீட்டுக்கு வராங்க. புவனா, நான் கேள்விப்பட்டேன், பங்கு போட்டாங்களாமே. நாத்தனாருக்கு பங்கு கொடுத்தாங்களா? உன் மாமனார் சொத்தை எப்படி பிரிச்சாரு? உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? இல்லம்மா, கவிதா அக்கா தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்களே. அவங்களுக்குன்னு எதுவும் கேட்கல. மாமாவும் அவங்க பேர்ல மாசம் மாசம் பணம் சேமிக்க சொன்னாரு. அப்படியா? பொண்ணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க முதல்ல. கடைசியில எல்லாம் மாறும் பாரு. என் சொந்த அக்காவே இப்படிதான். முதல்ல வேண்டான்னு சொல்லிட்டு கடைசியில வீடே கேட்டுட்டா. அப்ப யாரும் எதிர்பார்க்கல. ஆனா கடைசியில நடந்தது வேற. அப்படியாமா? அப்படின்னா கவிதா அக்காவும் ஒரு நாள் மனச மாத்திப்பாங்களா? இப்போ அவங்க நல்லவங்க மாதிரி தானே இருக்காங்க. ஆமா கண்ணு, நீ ஜாக்கிரதையா இரு. அந்த பொண்ணு எப்போ மனச மாத்திப்பான்னு தெரியாது. உன் புருஷன் வீட்லயும் அவ பாதி கேக்குற வாய்ப்பு இருக்கு. இப்போ சின்னதா ஆரம்பிச்சாலும் நாளைக்கு அது பெரிய ஆசையா மாறிடும். இப்படி நடந்தா என்ன பண்றதம்மா? நாம அவங்கள சந்தேகப்பட்டோன்னு தெரிஞ்சா குடும்பத்துல பிரச்சனை வந்துருமே.
ஆனா நம்ம உரிமையையும் விட்டு கொடுக்க முடியாதே. நீ ஜாக்கிரதையா இரு, அவ்வளவுதான். அளவுக்கு மீறி தலையில தூக்கி வச்சு கொண்டாடாத. அளவா நடத்து, அன்பா இரு. ஆனா உன் உரிமை விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இரு. நாளைக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு மாசம் கழிச்சு கவிதா தன்னோட அப்பா வீட்டுக்கு வரா. புவனா, தினேஷ் எப்படி இருக்கா? கல்யாணி எங்க? நான் வந்திருக்கேன்னு சொன்னதும் எல்லாரும் வெளியே வருவாங்கன்னு நினைச்சேன். வீட்ல ஏதோ அமைதியா இருக்கே, என்ன ஆச்சு? நல்லா இருக்காங்க அக்கா, உள்ள உட்காருங்க. நீ எப்போ வந்தாலும் உட்கார வச்சு பேசுறதுக்கு நேரம் இருக்காது, கொஞ்சம் வேலை இருக்கு. என்னாச்சு புவனா? ஏதோ மாறி இருக்கியேன்னு தோணுது. முன்னாடி நான் வந்தா ஓடி வந்து பேசுவ, இப்போ ஏதோ தூரமா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? ஒண்ணுமில்லக்கா, வேலை அவசரம், அவ்வளவுதான். நீங்க தேவையில்லாம எதையும் யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாத்தான் இருக்கு. கவிதா புவனாவோட பதிலா மனசுல குழப்பத்தோட தான் அப்பா கிட்ட போறா. அப்பா, புவனாவும் கல்யாணியும் ஏதோ மாறி இருக்காங்க போல தோணுது. என்ன விஷயம்? நான் வந்ததுல இருந்து அவங்க மூஞ்சில முன்னாடி இருந்த சந்தோஷமே இல்ல. என்ன பார்த்தா ஏதோ தயக்கம். என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்க அப்பா. கண்ணு, சிலருக்கு மனசுல சந்தேகம் வருது. அது என்ன சந்தேகம்னு இப்ப நான் சொல்ல விரும்பல. நீ கொடுத்த வார்த்தையை மறந்துடாத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். காலம் போக போக எல்லாமே உனக்கு புரியும். இது ஏதோ சரியில்லாம இருக்கே. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நான் எதையும் கேட்காம இருந்தாலும் என்ன பத்தி தான் ஏதோ பேசப்பட்டிருக்குமோ? ஒருவேளை என் குடும்பத்துக்குள்ளேயே என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா? கவிதா, உன் அப்பா பங்கு போட்டுப்போ நீயே ஒண்ணு வாங்கிக்கல. எல்லாரும் முன்னாடியும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. அப்போ நீயே எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டியே. இப்போ யோசிச்சு பார்த்தா அது சரியான முடிவுதானான்னு எனக்கு புரியல. அது என் அண்ணன் தம்பிக்கு தான் சொந்தம். அப்பா எனக்கு கல்யாணத்துல நிறைய பண்ணி கொடுத்திருக்காரு. நான் இப்போ போய் சொத்துல பங்கு கேட்கறது எனக்கே சங்கடமா இருக்கு. நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தைய எப்படி மாத்த முடியும்? கவிதா, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. நீ யோசிச்சு பாரு. அவங்க 2 பேரும் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. நீ மட்டும் ஒண்ணு இல்லாம நிக்கிறியே. நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்தா யாரு நமக்கு துணையா இருப்பாங்க? இப்போ இருக்கிற சூழ்நிலைய பார்த்து நீயும் கொஞ்சம் உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும். ஆனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, இப்போ மனச மாத்தினா அது நல்லாவே இருக்காதே. அப்பா முன்னாடியே எல்லாரும் இருந்தப்போ எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொன்னேன். இப்போ எப்படி மறுபடியும் போய் பங்கு கேட்கறது? பணத்துக்காக நான் வார்த்தைய மாத்திட்டேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. உன் மனசு மாறவே தேவையில்லை. உன் நியாயமான பங்க நீ கேக்குறது தப்பு இல்ல. நான் சொல்றேன், அப்பா கிட்ட கேளு. உனக்கு கிடைக்க வேண்டியதை நீ கேட்டுதான் ஆகணும். யாரும் கொடுக்கலன்னு சொல்லி அமைதியா இருந்துட்டா நாளைக்கு அதுக்காக நீயே வருத்தப்படுவ. கவிதா ரொம்ப நேரம் யோசிக்கிறா. ஒரு பக்கம் அப்பாவோட அன்பும், இன்னொரு பக்கம் புருஷன் சொன்ன வார்த்தைகளும் அவ மனச குழப்புது. என் வீட்டுக்காரரு சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நான் அப்படி கேட்டா அண்ணனும் தம்பியும் என்ன நினைப்பாங்க? நான் சொன்ன வார்த்தைய மறந்துட்டேன்னு நினைப்பாங்களா? ஒரு பக்கம் ஏன் உரிமை, இன்னொரு பக்கம் என் குடும்பத்தோட நம்பிக்கை. நான் என்ன முடிவு எடுக்க போறேன்னு எனக்கே தெரியலையே. சில நாட்கள் கழித்து கவிதா மறுபடியும் தாய் வீட்டுக்கு வர. கார்த்திக், தினேஷ், நான் ஒரு விஷயம் பேசணும். ரொம்ப நாளா இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்ககிட்ட நேர்ல பேசாம முடிவு எடுக்க கூடாதுன்னு நினைச்சுதான் வந்தேன். என்னக்கா இவ்ளோ தயக்கமா பேசுறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு தினேஷ் கிட்ட எடுக்கிற வீடு பிடிச்சிருக்கு. அதை எனக்கு கொடுத்துடு. நான் எனக்கு கொடுத்த வீட்டை உனக்கு தரேன். யாருடைய பங்கையும் நான் கேட்கல. என்னோட பங்க மட்டும் நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம்ல தான் சொல்றேன். புவனா உடனே ஓடி வரா. என்னக்கா திடீர்னு இப்படி ஒரு பேச்சு? நீங்க முதல்லயே வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. அப்ப எல்லாரும் முன்னாடியும் எதுவும் வேண்டாம்னு சொன்னது நீங்க தானே. இப்ப மறுபடியும் சொத்து விஷயத்தை எடுத்துட்டு வர்றது எங்களுக்கு புரியல. புவனா, நான் யோசிச்சு பார்த்தேன். என் நியாயமான பங்கை நான் கேட்கறதுல தப்பு என்ன இருக்கு? அன்னைக்கு நான் வேண்டாம்னு சொன்னது உண்மைதான். ஆனா இப்போ என் வாழ்க்கைய பற்றியும் யோசிக்க வேண்டிய நிலை வந்திருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட நேர்ல பேச வந்தேன். அக்கா, நீங்க முதல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ கேட்கறது எங்களுக்கு பயமா இருக்கு. நாங்க எங்க பங்க கொடுக்க மாட்டோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னும் ஏதாச்சும் கேட்பீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? கல்யாணி, நான் யாருடையதையும் கேட்கல. என்னோட பங்கையே மாத்திக்கலாம்னு தான் கேக்குறேன். தினேஷுக்கு நான் கொடுத்த வீடு பிடிக்கலைனா அவன் விருப்பத்துக்கு வேற மாதிரி மாத்திக்கலாம். நம்ம 2 பேருக்கும் சமமாதான் இருக்கும். இதெல்லாம் திட்டமிட்டு செய்யறது மாதிரி இருக்கக்கா. கடைசில எங்க வீட்டையே மார்க்கெட் ஆக்கி வியாபாரம் ஆரம்பிக்க நினைக்கிறீங்களா? முதல்ல எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ பிடிச்ச வீடு வேணும்னு கேக்குறீங்க. நாளைக்கு இதை விட பெரிய ஆசை வந்தா என்ன செய்வீங்க? புவனா, நீ என்ன பேசுற? எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்ல. நான் உங்களை எதிரியா நினைச்சு இந்த பேச்சை எடுக்கல. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பேசி ஒரு வழி கண்டுபிடிக்கலாம்னு தான் நினைச்சேன். நீ இப்படி என்ன சந்தேகப்படுவேன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. கார்த்திகேயன் புவனாவை அறைக்குள் அழைத்துச் செல்கிறான். புவனா, நீ ஏன் இவ்ளோ கோபமா பேசுற?
அக்கா நியாயமா தான் கேக்குறாங்க. அவங்க யாருடைய பங்கையும் பறிக்கல, தனக்கு கிடைச்ச பங்கை மட்டும் மாத்தி கேக்குறாங்க. அதுக்காக அவங்களை இப்படி காயப்படுத்தி பேசக்கூடாது. உங்களுக்கு புரியல. இன்னும் கொஞ்ச நாள் போனா அக்கா இந்த வீடு முழுசையும் கேட்பாங்க. நான் என் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மாவும் இதையே தான் சொன்னாங்க. இப்போ ஒரு வீடு, அடுத்து என்ன கேட்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தையும் நாம யோசிக்கணுமே. புவனா, அத்தை சொல்றதெல்லாம் நம்பாத. அக்கா நம்ம குடும்பம், அவங்க நம்ம ஏமாத்த மாட்டாங்க. நம்ம மனசுல சந்தேகத்தை விதிச்சுட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வைக்கிறத விட அக்கா கிட்ட அமைதியா பேசி புரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அடுத்த சில நாட்கள் புவனாவும் கல்யாணியும் கவிதாவை புறக்கணிக்க தொடங்குறாங்க. புவனா, நான் கொஞ்சம் டீ குடிக்கணும், போட்டு தரியா? ரொம்ப நேரமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட கையால ஒரு டீ குடிச்சா கொஞ்சம் மனசுக்கும் நிம்மதியா இருக்கும். அங்க இருக்கு, நீங்களே எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு வேற வேலை இருக்கு. நீங்க வந்ததுல இருந்து எல்லாத்தையும் என்னால கவனிக்க முடியல. இது என்ன மாதிரி மாற்றம்? நான் ஒரு கேள்வி கேட்டதுக்கே இவ்வளவு தூரமா நடத்துறாங்களா? நான் யாருடைய உரிமையையும் பறிக்க நினைக்கலையே. என் மனசுல இருந்ததை மட்டும்தான் சொன்னேன். ஆனா இவங்க ஏன் என்னை இப்படி பாக்குறாங்க? கவிதா மனவேதனையோட தன் அப்பா கிட்ட போறா. அப்பா, நான் அந்த வீட்டை மாத்திக்கிறத பத்தி பேசியிருக்க கூடாதோன்னு தோணுது இப்போ. அந்த விஷயத்தை எடுத்ததுல இருந்து வீட்ல எல்லாரோட மனசும் மாறிடுச்சு. என்ன பார்த்தாலே ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. ஏன் கண்ணு, நீ கேட்டது நியாயம்தானே? உனக்கு கிடைச்ச பங்கை எப்படி வச்சுக்கணும்னு கேட்கிற உரிமை உனக்கு இருக்கு. அதுக்காக நீ குற்ற உணர்ச்சியோட இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நியாயம்தான் அப்பா. ஆனா இதுக்காக குடும்பத்துல பிரிவினை வந்தா அது எனக்கு வேண்டாம். நான் இதை விட்டுடுறேன். ஒரு வீடு கிடைக்குதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம குடும்பத்துல இருக்கிற அன்பை இழக்க நான் தயாரா இல்ல. அதனால இந்த பேச்சையே இத்தோட விட்டுடுறேன். என் மகள் எவ்வளவு பெரிய மனசு படைச்சவளா இருக்காளே. தனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கூட குடும்பத்தோட அமைதிக்காக விட்டு கொடுக்கறாளே. அவளுக்கு சொத்து எவ்வளவு முக்கியமோ தெரியாது, ஆனா உறவு எவ்வளவு முக்கியம்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. சில வாரங்கள் கழித்து செல்வராஜ் திடீரென்று உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். எல்லாரும் அங்கு கூடுகிறார்கள். டாக்டர், அப்பாவுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு இப்படி மெஞ்ச பிடிச்சுக்கிட்டு மயங்கி விழுந்துட்டாரே. ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்காரா? நாங்க இப்போ என்ன செய்யணும் டாக்டர்? அவருக்கு உடனடியா அறுவை சிகிச்சை தேவை. செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நேரத்தை வீணாக்காம சிகிச்சையை ஆரம்பிச்சா நல்லது. குடும்பத்தினர் உடனே முடிவெடுக்கணும். எவ்வளவு டாக்டர்? எங்களால முடிஞ்ச அளவுக்கு உடனே ஏற்பாடு பண்ணிடுறோம். பணம் காரணமா சிகிச்சை தாமதமாகிடக்கூடாது. சுமார் 8 லட்சம் ரூபாய் ஆகும். மருந்து, அறுவை சிகிச்சை, மருத்துவமனை செலவுகள் எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு வரலாம். நீங்க பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. கார்த்திகேயனும் தினேஷும் பதற்றத்துடன் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். கடையின் வருமானமும் சேமிப்பும் போதுமானதாக இல்லை. தினேஷ், நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இல்லையே, என்ன பண்றது? அப்பாவை எப்படியாவது காப்பாத்தணும். ஆனா இவ்வளவு பெரிய தொகையை உடனே எங்கிருந்து ஏற்பாடு பண்ணுறதுன்னு தெரியலையே. கார்த்திக், தினேஷ், கவலைப்படாதீங்க. நான் ஏற்பாடு பண்றேன். பணத்தை பத்தி இப்போ யாரும் யோசிக்க வேண்டாம். அப்பாவுக்கு சிகிச்சை கிடைக்கணும். அதுதான் இப்போ நம்ம எல்லாரோட ஒரே கவலை. அக்கா, உங்ககிட்ட இவ்வளவு பணமா? நீங்க எப்படி இவ்வளவு பெரிய தொகையை உடனே ஏற்பாடு பண்ண முடியும்? நாங்க எதுவுமே தெரியாம இருந்துட்டோமே. ஆமா புவனா, அப்பா ஒவ்வொரு மாசமும் தந்த 2000 ரூபாய நான் ஒரு நாளும் எடுக்கல. அது எல்லாத்தையும் ஒரு தனி கணக்குல சேர்த்து வச்சேன். அது மட்டும் இல்லாம சுரேஷும் நானும் எங்க வருமானத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சிருந்தோம். அப்பாவுக்கு எப்போ வேணும்னாலும் உதவணும்னு. அக்கா, அந்த வீட்டு பரிமாற்றம் கேட்டதும் நாங்க உங்களை வேற மாதிரி நினைச்சிட்டோம். நீங்க எதுக்காக அந்த வீட்டை கேட்டீங்கன்னு கூட கேட்காம நாங்க சந்தேகப்பட்டுட்டோம். இப்போ நினைச்சா எங்களுக்கே வெக்கமா இருக்கு. அதுக்கு வேற காரணம் இருக்கு தினேஷ். சுரேஷோட அப்பா அந்த பகுதியில இருந்தார்ல, அவருக்கு பக்கத்துல இருக்கணும்னு தான் அந்த வீட்டை கேட்டேன். ஆனா அதனால குடும்பத்துல பிரச்சனை வந்ததும் அதை விட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என் நோக்கம் ஒரு நாளும் உங்க மேல சந்தேகம் ஏற்படுத்துறது இல்ல. அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் என் அம்மா சொன்னது கேட்டு உங்களை தப்பா நினைச்சேன். உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம நீங்க எங்க சொத்தை எடுத்துக்க போறீங்கன்னு சந்தேகப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அப்பாவுக்காக நீங்க ஓடி வந்து உதவி பண்றத பார்த்ததும் என் தப்பு எனக்கே புரிஞ்சிருச்சு. எனக்கும் மன்னிப்பு கேட்கணும் அக்கா. என் அண்ணன் சொன்ன வார்த்தைகளை நம்பி உங்களை தூரமா வச்சேன். உங்க மனசுல இருந்த அன்பை புரிஞ்சுக்காம நாங்க உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க அக்கா. பரவாயில்ல, இப்போ முக்கியம் அப்பாவோட உடம்புதான். நம்ம குடும்பத்துல நடந்தத பத்தி இப்போ பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம் இல்ல. எல்லாரும் மனச தைரியமா வச்சுக்கோங்க. அப்பா நல்லபடியா குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும். அதுதான் எனக்கு முக்கியம். டாக்டர், நாங்க பணத்தை இப்போவே செலுத்துறோம். சிகிச்சை ஆரம்பிங்க. எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்ல. என் அப்பாவை நல்லபடியா காப்பாத்துங்க. சில நாட்கள் கழித்து செல்வராஜ் குணமடைந்து வீடு திரும்புகிறார். எல்லாரும் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள்.
கவிதா, நீ இல்லாம இருந்தா நான் இன்னைக்கு இங்க உயிரோட இருக்க மாட்டேன். உன் அன்பையும் தியாகத்தையும் நான் என்ன வார்த்தையில சொல்றது? ஒரு அப்பாவா நான் உனக்கு என்ன கொடுத்தாலும் நீ அன்னைக்கு எனக்காக செஞ்சதை ஈடு செய்ய முடியாது. என் உயிரை காப்பாத்துனது என் மகளோட அன்புதான். அப்பா, இது ஒரு மகளோட கடமை. இதுல தியாகம்னு ஒண்ணும் இல்ல. நீங்க எனக்கு கொடுத்த அன்புக்கும் பாதுகாப்புக்கும் முன்னாடி நான் செஞ்சது ரொம்ப சின்ன விஷயம். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே எனக்கு போதும். அக்கா, நாங்க தப்பா நினைச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. பஞ்சாயத்து முடிவு, சொத்து பங்கு இதெல்லாம் நம்ம குடும்ப அன்பை விட பெருசு இல்லைன்னு இப்போ புரியுது. நீங்க எங்களோட உரிமையை பறிக்க வரல, எங்களோட குடும்பத்தையே காப்பாத்ததா வந்திருக்கீங்கன்னு இப்போதான் எங்களுக்கு புரியுது. என் பிள்ளைங்களா, சொத்து பங்கு போடுறது தப்பில்லை. ஆனா அதுக்காக மனசுல சந்தேகமும் பொறாமையும் வளர்ந்துடக்கூடாது. யாரோ வெளியாட்கள் சொல்ற வார்த்தையை நம்பி சொந்த குடும்பத்தையே சந்தேகிக்கிற பழக்கம் நல்லதில்லை. சொத்து போனா மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனா ஒரு முறை உடைந்த குடும்ப நம்பிக்கையை திரும்ப பெறுறது ரொம்ப கஷ்டம். மாமா சொல்றது சரிதான். இனிமே யார் என்ன சொன்னாலும் நாங்க எங்க குடும்பத்தை நம்பிதான் இருப்போம். அக்காவை பத்தி தப்பா நினைச்சதுக்கு இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். அக்கா எங்களை மன்னிச்சாலும் நாங்க செஞ்ச தப்ப நாங்க மறக்க மாட்டோம். அக்கா, இனிமே நீங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடி வாங்க. உங்க பங்கு இல்லைன்னாலும் உங்க இடம் எப்பவும் இந்த வீட்ல இருக்கு. நீங்க எங்களுக்கு சொத்து கேக்குற அக்கா இல்ல, எங்களுக்கு அன்பு கொடுக்கிற அக்கா. அந்த உறவை எந்த பத்திரத்திலையும் எழுத முடியாது. நன்றி தினேஷ். சொத்தை விட இந்த அன்பும் நம்பிக்கையும் தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து. ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம மனசு திறந்து பேசணும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் கத்து கொடுத்த பாடம். எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்துகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு இருந்த மனக்கசப்புகள் மறைந்து குடும்பத்தில் மீண்டும் அன்பும் நெருக்கமும் நிறைகிறது.